ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இந்த வீடியோவில் நம்ம டெய்லி பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்களில் ஒரு 50 தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி நாம் கற்றுக்க போகிறோம். நாம் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, என்னிடம் இல்லை, என்னிடம் இல்லை. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஐ டோன்ட் ஹாவ், ஐ டோன்ட் ஹாவ், என்னிடம் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு பிடிக்கவில்லை, எனக்கு பிடிக்கவில்லை. நம்ம பேச்சு வழக்கில் எனக்கு பிடிக்கலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, இதை ஐ டோன்ட் லைக் அப்படின்னு சொல்லணும். ஐ டோன்ட் லைக், எனக்கு பிடிக்கலை. நெக்ஸ்ட் ஒன், நேரம் ஆக்காத, நேரம் ஆக்காத, லேட் பண்ணாத, ரொம்ப நேரம் ஆக்காத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இதை இங்கிலீஷில் டோன்ட் டிலே அப்படின்னு சொல்லணும். டோன்ட் டிலே, நேரம் ஆக்காதே. நெக்ஸ்ட் ஒன், என்னால் முடியும், என்னால் முடியும். இதை நம்ம இங்கிலீஷில் ஐ கேன் அப்படின்னு சொல்லணும். ஐ கேன் அப்படின்னா என்னால் முடியும். என்னால் முடியாது, என்னால் முடியாது. இதை நம்ம இங்கிலீஷில் ஐ கேனாட் அப்படின்னு சொல்லணும். ஐ கேனாட். என்னால் முடியும் அப்படிங்கிறதுக்கு ஐ கேன், என்னால் முடியாது அப்படிங்கிறதுக்கு ஐ கேன் நாட் அப்படின்னு சொல்லணும். இதை நம்ம ஐ காண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஐ காண்ட் அப்படின்னாலும் என்னால் முடியாது. நெக்ஸ்ட் ஒன், என்னால் முடியலை, என்னால் முடியலை. இதை நம்ம இங்கிலீஷில் ஐ குடின்ட் அப்படின்னு சொல்லணும். ஐ குடின்ட் அப்படின்னா என்னால் முடியலை. நெக்ஸ்ட் ஒன், என்ன அது, என்ன அது. இதை நம்ம வாட் இஸ் இட் அப்படின்னு கேட்கணும். வாட் இஸ் இட். நெக்ஸ்ட் ஒன், நல்லா பண்ணு, நல்லா பண்ணு. இதை நம்ம இங்கிலீஷில் வெல் டன் அப்படின்னு சொல்லணும். வெல் டன் அப்படின்னா நல்லா பண்ணு. இப்போ எக்ஸாம் போகிற பிள்ளைங்களாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, எக்ஸாம் நல்லா பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது இங்கிலீஷில் வெல் டன் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு புரியுதா, உனக்கு புரியுதா. இதை நம்ம இங்கிலீஷில் டூ யூ அண்டர்ஸ்டாண்ட், டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், இதுக்கு பதில் எனக்கு புரியுது அப்படின்னு நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். உனக்கு புரியுதா அப்படின்னு நம்மக்கிட்ட யாராவது கேட்குறாங்கன்னா எனக்கு புரியுது அப்படின்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லணும். ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா எனக்கு புரியுது. எனக்கு புரியலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லணும். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா எனக்கு புரியலை, இல்லைன்னா எனக்கு புரியவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், வா விளையாட போகலாம், வா விளையாட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுவாங்கள்ல, வா விளையாட போகலாம் அப்படின்னு. இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? கம் லெட்ஸ் ப்ளே, கம் லெட்ஸ் ப்ளே. வா விளையாட போகலாம். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு பைத்தியமா, உனக்கு பைத்தியமா. ஏதாவது பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம கோவமாக சில டைமில் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோம் இல்லையா, உனக்கு பைத்தியமா. இதை நம்ம இங்கிலீஷில் ஆர் யூ மேட் அப்படின்னு கேட்கணும். ஆர் யூ மேட், உனக்கு பைத்தியமா. நெக்ஸ்ட் ஒன், நீ வருகிறாயா, நீ வருகிறாயா. இதை நம்ம இங்கிலீஷில் ஆர் யூ கம்மிங், ஆர் யூ கம்மிங் அப்படின்னு கேட்கணும். நீ வருகிறாயா. நெக்ஸ்ட் ஒன், நீ நல்லா இருக்கிறாயா, நீ நல்லா இருக்கிறியா அப்படின்னு நம்ம கேட்போம்ல. இதை இங்கிலீஷில் ஆர் யூ ஃபைன், ஆர் யூ ஃபைன் அப்படின்னு கேட்கணும். அப்படின்னா நீ நல்லா இருக்கிறாயா. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு நினைவில் இல்லை, எனக்கு நினைவில் இல்லை. சில விஷயம் நம்ம மறந்துருப்போம், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு அப்படின்னா எனக்கு அது நினைவில் இல்லை அப்படிங்கிறத சொல்லுவோம்ல, அது எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ டோன்ட் ரிமெம்பர், ஐ டோன்ட் ரிமெம்பர், எனக்கு நினைவில் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், நீ சந்தோஷமாக இருக்கிறியா, நீ சந்தோஷமாக இருக்கிறியா. இதை நம்ம இங்கிலீஷில் ஆர் யூ ஹாப்பி அப்படின்னு கேட்கணும். ஆர் யூ ஹாப்பி, நீ சந்தோஷமாக இருக்கிறியா. இதுக்கு பதில் ஆமாம் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஐ எம் ஹாப்பி, ஐ எம் ஹாப்பி, நான் சந்தோஷமாக இருக்கிறேன். நம்ம இன்னும் இந்த பதிலை நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இதை எப்படி சொல்லலாம்? நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஐ எம் வெரி ஹாப்பி, ஐ எம் வெரி ஹாப்பினா நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் பலசாலி, நான் பலசாலி. இதை எப்படி சொல்லலாம்? நான் பலசாலி,
I am strong. Very good. I am strong. Next one. நான் விளையாடினேன். நான் விளையாடினேன். இது நம்ம இங்கிலீஷில் I played அப்படின்னு சொல்லணும். I played. நான் விளையாடினேன். நெக்ஸ்ட் ஒன். நல்ல கருத்து. நமக்கு யாராவது ஏதாவது ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்கன்னா இது ரொம்ப நல்ல கருத்து அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? நல்ல கருத்து. குட் பாயிண்ட். குட் பாயிண்ட். நல்ல கருத்து. நெக்ஸ்ட் ஒன். எனக்கு ஞாபகப்படுத்து. எனக்கு ஞாபகப்படுத்து. நிறைய வாட்டி நம்ம இந்த வார்த்தையெல்லாம் பேசுவோம்ல. எனக்கு ஞாபகப்படுத்து. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ரிமைண்ட் மீ. ரிமைண்ட் மீ. எனக்கு ஞாபகப்படுத்து. நெக்ஸ்ட் ஒன். உன் அபிப்பிராயம் என்ன? உன் அபிப்பிராயம் என்ன? வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன்? வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன்? உன் அபிப்பிராயம் என்ன? இந்த சேனல் இப்போது தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன். நான் எடுத்தேன். நான் எடுத்தேன். ஐ டுக். ஐ டுக் அப்படின்னா நான் எடுத்தேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன். ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லை. ஏதாவது நம்மக்கிட்ட கேட்குறாங்கன்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் இல்லையா? இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? நத்திங். நத்திங் அப்படின்னா ஒன்றுமில்லை அல்லது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நத்திங் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன். நான் பார்த்தேன். நான் பார்த்தேன். ஐ சா. ஐ சா. நான் பார்த்தேன். நெக்ஸ்ட் ஒன். உள்ளவா. உள்ளவா. கம்மின். கம்மின் அப்படின்னா உள்ள வா. நெக்ஸ்ட் ஒன். நான் வந்தேன். நான் வந்தேன். நேற்று நான் வந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? நான் வந்தேன் அப்படிங்கிறதுக்கு ஐ கேம். ஐ கேம் அப்படின்னா நான் வந்தேன். நெக்ஸ்ட் ஒன். எனக்கு சோர்வாக இருக்கிறது. எனக்கு சோர்வாக இருக்கிறது. இதை நம்ம இங்கிலீஷில் ஐ ஆம் டயர்ட் அப்படின்னு சொல்லணும். ஐ ஆம் டயர்ட். எனக்கு சோர்வாக இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன். சீக்கிரம் வா. சீக்கிரம் வா. இதை நம்ம எப்படி சொல்லலாம்? சீக்கிரம் வா. கம் சூன். கம் சூன். சீக்கிரம் வா. நெக்ஸ்ட் ஒன். நான் சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டேன். வீட்டில் ஏதாவது நமக்கு சாப்பிட சொன்னாங்கன்னா நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. இது எப்படி சொல்லலாம்? ஐ ஏட். ஐ ஏட் அப்படின்னா நான் சாப்பிட்டேன். ஈட் அப்படின்னா நான் சாப்பிடுகிறேன். இப்போது ப்ரெசண்ட்டில் நடக்கிறது. நான் சாப்பிட்டேன் அப்படின்னா அது முடிஞ்ச காரியம். ஸோ அதனால் நம்ம வந்து ஐ ஏட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன். நீ கோபமாக இருக்கிறியா. நீ கோபமாக இருக்கிறியா. இதை இங்கிலீஷில் ஆர் யூ ஆங்க்ரி அப்படின்னு கேட்கணும். ஆர் யூ ஆங்க்ரி. ஆங்க்ரி அப்படின்னா கோபம். ஸோ நீ கோபமாக இருக்கிறாயான்னு கேட்குறதுக்கு ஆர் யூ ஆங்க்ரி அப்படின்னு கேட்கணும். காத்திரு. காத்திரு. இதை நம்ம இங்கிலீஷில் வெயிட். இதுவே தயவு செய்து காத்திரு அப்படின்னு சொல்லணும்னா ப்ளீஸ் வெயிட். ப்ளீஸ் வெயிட். நெக்ஸ்ட் ஒன். நான் போகலாமா. நான் போகலாமா. இதை இங்கிலீஷில் மே ஐ கோ அப்படின்னு சொல்லணும். மே ஐ கோ. நான் போகலாமா. நெக்ஸ்ட் ஒன். நீ சும்மா இருக்கிறியா. நீ சும்மா இருக்கிறியா. ஆர் யூ ஃப்ரீ. ஆர் யூ ஃப்ரீ. நீ சும்மா இருக்கிறாயா. நெக்ஸ்ட் ஒன். பயப்படாத. பயப்படாத. இதை நம்ம இங்கிலீஷில் டோன்ட் பி அஃப்ரைட். டோன்ட் பி அஃப்ரைட். பயப்படாதே. நெக்ஸ்ட் ஒன். நான் வேலையாக இருக்கிறேன். நான் ஒரு வேலையாக இருக்கிறேன் அப்படின்னா இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ ஆம் பிஸி. ஐ ஆம் பிஸி அப்படின்னா நான் வேலையாக இருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன். உட்காருங்கள். உட்காருங்கள். இதை இங்கிலீஷில் ப்ளீஸ் பி சீட்டட். ப்ளீஸ் பி சீட்டட். உட்காருங்கள். தயவு செய்து உட்காருங்கள். நெக்ஸ்ட் ஒன். எனக்கு நேரம் இல்லை. எனக்கு நேரம் இல்லை. இதை நம்ம இங்கிலீஷில் ஐ ஹாவ் நோ டைம் அப்படின்னு சொல்லணும். ஐ ஹாவ் நோ டைம். எனக்கு நேரம் இருக்குது. எனக்கு நேரம் இருக்குது. ஐ ஹாவ் டைம். ஐ ஹாவ் டைம். எனக்கு நேரம் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன். தயாராக இரு. இப்போ வெளியில் எங்கேயாவது போகணும் அப்படின்னா நீ தயாராக இரு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? பி ரெடி. பி ரெடி. தயாராக இரு. நெக்ஸ்ட் ஒன். நான் உடன்படவில்லை. நான் உடன்படவில்லை. அந்த விஷயம் எனக்கு பிடிக்கல. அதனால் நான் அந்த விஷயத்துக்கு நான் ஒத்துக்கலை. நான் உடன்படலை.
இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ டோன்ட் அக்ரி. ஐ டோன்ட் அக்ரி. நான் உடன்படவில்லை. நெக்ஸ்ட் ஒன், நான் நல்லா இருக்கிறேன். நான் நல்லா இருக்கிறேன். இதை நம்ம இங்கிலீஷில் ஐ எம் ஃபைன் அப்படின்னு சொல்லணும். ஐ எம் குட், ஐ எம் வெல் எப்படினாலும் சொல்லலாம். நான் நல்லா இருக்கிறேன். ஐ எம் ஃபைன். நெக்ஸ்ட் ஒன், எடுக்க வேண்டாம். எடுக்க வேண்டாம். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? எடுக்க வேண்டாம். டோன்ட் டேக். டோன்ட் டேக். எடுக்க வேண்டாம். நெக்ஸ்ட் ஒன், மீண்டும் வருக. மீண்டும் வாங்க. மீண்டும் வருக. இதை இங்கிலீஷில் கம் அகைன். கம் அகைன். மீண்டும் வருக. நெக்ஸ்ட் ஒன், என்னிடம் இருக்கிறது. என்னிடம் இருக்கிறது. இதை இங்கிலீஷில் ஐ ஹாவ் அப்படின்னு சொல்லணும். ஐ ஹாவ் அப்படின்னா என்னிடம் இருக்கிறது. நெக்ஸ்ட், ஒரு முறை மட்டும். நெக்ஸ்ட் ஒன், ஒரு முறை மட்டும். ஒரு முறை மட்டும். ஃபார் ஒன்ஸ். ஃபார் ஒன்ஸ். ஒரு முறை மட்டும். நெக்ஸ்ட் ஒன், தயக்கப்படாதே. தயக்கப்படாதே. டோன்ட் ஹெசிடேட். டோன்ட் ஹெசிடேட். தயக்கப்படாதே. லாஸ்ட் ஒன், ஏதாவது தேர்ந்தெடு. ஏதாவது தேர்ந்தெடு. சூஸ் சம்திங். சூஸ் சம்திங். ஏதாவது தேர்ந்தெடு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.